அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பு சொந்தங்களே, நம்மளுடைய சேனலை நீங்கள் முறையாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரெகுலராக உங்களுக்கு அப்டேட் ஆகும். சரிங்க, இன்றைக்கி ஆடுகளுக்கு ஏற்படக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளில் ஒரு பிரச்சனையை பார்க்குறோம். அந்த பிரச்சனைகள் என்னென்னாக்கா, வயிறு உப்புசம் தாங்க. வயிறு உப்புசம்னா செரிமான கோளாறுன்னு சொல்லலாம். இந்த செரிமான கோளாறுன்னு ஏற்பட்டுடுச்சுனாலே ஆடுகள் பெரும்பாலும் அசைவு போடாமல் உட்காந்துருக்கும். ஆடுகள்னாலே நல்ல உடல்நிலையில் இருக்குதுன்னாக்கா தொடர்ந்து அசைவு போடணும். அப்படி ஆடு அசைவு போட நிறுத்திடுச்சுனாக்கா அதுக்கு ஏதோ செரிமான கோளாறு ஏற்பட்டிருக்குதுங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். அந்த செரிமான கோளாறுகளுக்கு முக்கியமான 3 காரணம் இருக்கலாங்க. அந்த 3 முக்கியமான காரணங்களில் முதல் காரணம், எங்கேயாவது ஆடு போய் அரிசி தின்றுட்டு வந்திருக்கும். உங்கள் வீட்டிலையும் சாப்பிட்ருக்கலாம், இல்லை வெளியில் மேய்ச்சலில் போயிட்டு இருக்கும்போது ஆடு கூடவே போய் வயலில் வச்சு மேய்ச்சிட்டு வர்றவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் பெரும்பாலும் ஏற்படாது. ஏன்னா அவங்க ஆடுகள் கூடவே இருப்பாங்க, யாராவது 2 பேர் போய் கூட போவாங்க, போய் மேய்ச்சிட்டு வருவாங்க. பெரும்பாலான வீடுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ஆடுகள் வளர்க்குறவங்க தெருக்கள்லேயும் மேய்ச்சலில் விட்டுருவாங்க. அது ரோடுகளில் சாலைகள்லையும் போய் மேய்ச்சிட்டு வரோம், தெருக்களில் போய் மேய்ச்சிட்டு வரோம். இந்த மாதிரி மேய்ஞ்சிட்டு வர ஆடுகளுக்கு இந்த அரிசி திங்கிற பிரச்சனைங்கிறது நிறையவே ஏற்படுங்க. இந்த அரிசி தின்னுடுச்சுன்னா நம்ம வீட்டில் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னாக்கா, வயிறுடைய உப்புசம் குறையாமலே இருக்கும். ஆடு ரொம்ப சோர்வாக இருக்கும், வயிறும் அதிகமாக உப்புசமாக இருக்கும், சோர்வாகவும் இருக்கும், உங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது. முக்கியமாக ஆடோடைய வாயை பார்த்தீங்கன்னா அசை போடாதுங்க. ஆடு சுத்தமாக அசை போடாமல் உட்காந்துருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்துச்சுனாலே நீங்கள் கண்டிப்பாக ஒசாராயிடணும். நீங்கள் சும்மா வாயை முகந்து பார்த்தா கூட தெரியும். நுகர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த அரிசி திண்ட வாசனை உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அரிசி திண்டுட்டு மற்ற விஷயங்களை எதையாவது திண்டுட்டு வந்தால் அதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் அது வாயை அசை போடாமல் ரொம்ப சோம்பலாகவும் உட்காந்துருந்துச்சுனாவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், ஏதோ செரிமான பிரச்சனைகள் அதுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரியான சூழ்நிலைகளில் நீங்கள் எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மருந்தை பற்றி தாங்க சொல்கிறேன். நான் நிறைய என்னுடைய 2 ஆடுகளை நான் பலி கொடுத்துருக்குறேன். ரொம்ப மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. சரியான மருத்துவ முறைகளை நான் செய்யாமல் இங்கே ஆங்கில வைத்திய முறைகளில் அந்த மாத்திரைகளை வாங்கி கொடுத்து கொஞ்சம் கூட அதனுடைய எஃபெக்ட் இல்லாமல் தாங்காமல் 2 ஆடுகள் அரிசி தின்னு நம்மளுடைய வீட்டிலே இறந்து போயிருக்கு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்னு ஒரு பெரிய ஒரு வயசான பாட்டிகிட்ட கேட்டேன், இதுக்கான வைத்தியத்தை கேட்டேன். அவங்க சொன்னாங்க, தம்பி இதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக நீ யோசிச்சுட்டு இருக்க வேண்டியதில்லை தம்பி, ஓரளவு ரொம்ப அரிசி திண்டது உள்ளே போய் ஊறி அது நல்ல கடுமையாக பெருகிடுச்சுனாக்கா அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீ அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சிட்டேன்னா அதை நீங்கள் ஈஸியாக குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி பாட்டி, அந்த செய்தியை சொல்லுங்கன்னு சொன்னேன். இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமேன்னு ரொம்பவே வருத்தப்பட்டேங்க. நான் தெரிஞ்சிக்காத விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான சிம்டம்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா உடனே இந்த வைத்தியத்தை பண்ணிடுங்க. ஒன்றும் இல்லைங்க, 2 வெத்தலை எடுத்துக்குங்க. 2 வெத்தலை, 10 மிளகு, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2 வெத்தலை, 10 மிளகு, அதோட ஒரு 5 சிட்டிகை. சிட்டிகைங்கிறது இப்படி 2 விரலால் அது நசுக்கி எடுப்போம், சரிங்களா? எந்த பொடியாக இருந்தாலும் சரி, இந்த இப்படி நசுக்கி எடுக்கிறத ஒரு சிட்டிகைன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோடா உப்பு, சமையல் சோடா உப்பு, நீங்கள் மற்ற கெமிக்கல் சோடா உப்புலாம் இருக்குது அந்த மாதிரி எடுத்துடாதீங்க. சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம், ஆப்ப சோடா உப்புலாம் கூட சொல்லுவாங்க. கடைகளில் கேட்டிங்கன்னா சமையல் சோடா உப்புன்னு கேட்டிங்கனாலே தருவாங்க. அந்த சோடா உப்பு கண்டிப்பாக வீட்டில் ஆடு வளர்த்துறவங்க வீட்டில் சோடா உப்பு வச்சுக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிறீங்களோ இல்லையோ ஆடு வளர்த்துறவங்க உங்கள் வீட்டில் வச்சுருக்கணும், சோடா உப்பு கண்டிப்பாக இருக்கணும், சரிங்களா? இப்போ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க. 2 வெத்தலை எடுத்துக்கங்க. இது ஒரு ஆட்டுக்கானது, ஒரு வேளைக்கு கொடுக்க வேண்டிய விஷயம். 2 வெத்தலை, 10 மிளகு நல்லா பொடி பண்ணிங்க. அடுத்தது அதோட சேர்த்து 5 சிட்டிகை சோடா உப்பு, அதோட ஒரு அரை எலுமிச்சம்பழ பீஸ், பாதி எலுமிச்சம்பழத்தில் பாதி போதுங்க, பாதிலேயே கொஞ்சம் குறைச்சே ஊற்றிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் அதில் ஈரப்பதம் இருக்கணும். அதனால் அதையும் அதில் புழிஞ்சு விட்டுக்கிட்டு இதை நல்லா மைய அரைச்சிக்குங்க. மைய அரைச்சிக்கிட்டாலும் சரி, லேசான முறையில் அரைச்சிக்கிட்டாலும் சரி, ஒன்றும் தப்பு இல்லைங்க. நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஆடுக்கு கொடுக்கறதுக்கு எளிமையாக இருக்கும். இப்போ மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க, என்னென்ன கொடுக்கணும்னு சேர்த்து வச்சு பண்ணணும்ன்ட்டு. 2 வெத்தலை, 10 மிளகு, 5 சிட்டிகை சோடா உப்பு,
ஒரு அரை எலுமிச்சம்பழம் சாறு அதுக்கு குறைவாக இருந்தாலும் சரி, இதை நல்லா வந்து இந்த ஆட்டுக்கல் மாதிரி சின்னதாக இருக்கும் அதில் போட்டு கூட நசுக்கிக்கலாம். இல்லை அம்மி இருக்கிறவங்க அம்மியில் போட்டு ஆட்டிக்கலாம். அதுவுமே இல்லைன்னாக்கா மிக்சியில் போட்டு ஆட்டிங்க. ஏன்னா மிக்சியில் கொஞ்சமாக வச்சு இதை மிக்சியில் ஓட்டும் போது உங்களுக்கு அந்த அளவுக்கு நைஸாக வராது. அதனால அம்மி இருக்கிறவங்க அதை அம்மியில் வச்சு அரைச்சிங்க. இல்லைனாக்கா அந்த கையில் ஒரு ஆட்டுக்கல் இருக்கும் அதில் கூட வச்சு நீங்கள் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் ஆட்டி. இதை என்ன செய்றீங்கன்னா, ஒரு வாழைப்பழத்தை வாங்கிக்கோங்க. இந்த வாழைப்பழத்தை நடுவில் அப்படியோ கிழிச்சிக்குங்க. சரிங்களா? நடுவில் கிழிச்சு அதை லேசாக பொழந்தா மாதிரி இடுக்கில் வந்து நீங்கள் இந்த அரைச்சி வச்சிருக்கிற இதை அப்படியே உள்ளே தள்ளி விட்ருங்க. உள்ளே தள்ளி விட்டு லேசாக ஒரு நூல் வச்சு சுற்றினாலும் பரவாயில்ல, இல்லை நீங்கள் நல்லா ஒட்டி விட்டு நெருக்கி வச்சு ஆட்டுக்கு கொடுத்தீங்கன்னாலே அது சாப்பிட்ரும். ஸோ நீங்கள் ஏன் இந்த வாழைப்பழத்தை சொல்கிறீங்கன்னா, நீங்கள் சும்மா கையில் கொடுத்தீங்கன்னா அது செதறிடும், வாங்கவே வாங்காது. நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சி சாப்பிட்டு தான் அவனும் குடிக்கும்போது அது கண்டிப்பாக ஆடுகள் வந்து வாங்காது. அது கொஞ்சம் கொஞ்சம் வெளியில் துப்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வாழைப்பழத்துக்குள்ளே வச்சு இதை வாழைப்பழத்தை பிறந்து உள்ளே அழகாக நீட்டுக்கு வச்சு விட்டு லாக் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதுவாக சாப்பிட்றோம். லாஸ்ட் டைம் என்னுடைய ஆட்டுக்கு கூட என்கிட்ட ஆலியான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆட்டை காட்டியிருப்பேன். அந்த ஆடு இந்த மாதிரி அரிசி தின்னுட்டு வந்துருச்சு. எதேச்சையா என்னுடைய பையன் சும்மா எப்போதும் ஆடுகளை பிடிச்சி முத்தம் கொடுக்கறது அவனுக்கு வழக்கம். அப்போ அந்த மாதிரி இந்த ஆட்டை பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது, அப்பா என்ன இது அரிசி வாசம் அடிக்குதுங்கவும் நோட் பண்ணிட்டேன். ஆடும் கொஞ்சம் சோம்பலாகவே இருந்துச்சு. அந்த அசை போடாமல் அப்படியே கொஞ்சம் சோம்பலாகவே உட்காந்துருந்துச்சு. சுத்தமாக அசை போடலை. ஆஹா ஏதோ மேட்ச் ஆகிடுச்சு, அரிசி திண்டா வாசமாக அடிக்குது, கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்ட்டு அன்னைக்கு நைட்டே ஆடை கட்டிட்டு இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக அழகாக புழுக்க போட்டிருக்குது. சுத்தமாக வயிறு வடிஞ்சிடுச்சுங்க. நல்லா உப்புசமாக இருந்த வயிறு, ஆடும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, அசை சுத்தமாக போடலை. இந்த மாதிரி இருந்த கண்டிஷனுக்கு இதை நைட்டே ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். நல்ல வேலை அன்னைக்கு நமக்கு அந்த பாட்டிமா இந்த செய்தியை அழகாக தெளிவாக உட்கார வச்சு சொன்னாங்க. எப்போ அவர் சொன்னாங்க இதை சொன்னாங்கன்னு சொல்லிட்டு மெடிக்கலில் போய் மாத்திரைலாம் வாங்கி கொடுப்பாங்க, அதுவும் கேட்காது. வெளியில் டாக்டருங்கள்ட்ட போய் பார்த்தாலும் அது கொஞ்சம் சிக்கல் தான். கொஞ்சம் அன்கண்டிஷன் கொஞ்சம் முத்துற நிலைமைக்கு போயிட்டா கூட இது வந்து சரி பண்ணிடும், நீ இந்த வைத்தியத்தை பாருன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தேன், 100% அதற்கான தீர்வு கிடைச்சிச்சு. ஆடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, காலையில் கலகலன்னு ஆயிடுச்சு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா ஆடு அந்த அளவுக்கு சோம்பலாக இருந்த ஆடு காலையில் பசிக்குன்னு அதையும் ஓடி ஆடி பிடிங்கி திங்குது. ஏன்னாக்கா இந்த சோடா உப்புங்கிறது உங்களுக்கு செரிமான சக்தியை ரொம்ப சீக்கிரம் பண்ணி விட்டுரும். எவ்வளோ கடுமையாக இருந்தாலும் சீக்கிரம் பண்ணி விட்டுரும். ஏன்னா ஆடுகளுக்கு 3 வகையில் இந்த மாதிரி வரலாம். ஒன்று அரிசி தின்னுட்டா வரலாம், அல்லது நீங்கள் வெளியில் மேய்ச்சல ஏதாவது நாற்று இருக்கும்போது நாற்றுல இறங்கி நெல்லை சாப்பிட்டுடுச்சுனாலும் இந்த மாதிரியான வயிறு உப்புசம் ஏற்படும். நெல் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் வேற எங்கேயாவது கொஞ்சம் திடமான உணவுகளை சாப்பிட்டுடுச்சுனாலும், சில வீடுகளில் ஏதாவது தெருவில் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஆடுகளுக்கு சில திட உணவுகளை வச்சிருவாங்க. குழம்புகளோட சேர்த்து நல்ல கறியோடு சேர்ந்து செஞ்ச இந்த உணவுப் பொருட்கள்லாம் தூக்கி வச்சிருவாங்க. அதில் கிடைக்கிற உணவுப் பொருட்களை திட உணவுகளை தின்னுடுச்சுன்னா கூட அதனுடைய வயிறு ரொம்ப கஷ்டப்படும். முக்கியமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த அரிசி, இந்த நெல், அரிசி சாப்பிட்டாலும் பிரச்சனை தான், நாற்றுல இறங்கி நெல் சாப்பிட்டாலும் பிரச்சனை தான். இந்த ரெண்டுக்கும் வைத்தியம் இதுதாங்க. இதுக்கு மீறி இந்த மாதிரி சில திட உணவுகள், கடினமான உணவுகள் சாப்பிட்டா அதுக்கு, ஏன்னா புல் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமான அந்த திட உணவுகள்லாம் போச்சுனாக்கா அவ்வளோ சீக்கிரம் செரிமானம் இருக்காது. இந்த மாதிரி நிறைய ஆடுகள் நம்மளுக்கு இந்த வைத்தியம்லாம் தெரியறதுக்கு முன்னாடி இறந்துருக்குது. இப்போ சமீபமாக 2 ஆடுகளை பறி கொடுத்துருக்க, மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அந்த மாதிரியான எஃபெக்ட் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கூட தாமதிக்காதீங்க, உடனடியாக நான் சொன்ன இந்த வைத்தியத்தை செஞ்சிருங்க. உங்கள் ஆடு 100% குணமடைஞ்சிடும். அந்த ரிசல்ட் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி தெரிஞ்சவங்க என்கிட்ட சொல்லுங்கள். நல்லா நான் உங்களுக்கு மறுபடியும் இதை ஞாபகப்படுத்துகிறேன். 2 வெத்தலை, 10 மிளகு, 5 சிட்டிகை சோடா உப்பு, அரை எலுமிச்சை சாறு, இதை கலந்து நல்லா நசுக்கி வாழைப்பழத்துக்குள்ள இந்த கலவையை வாழைப்பழத்துக்குள்ள 2ஆ கட் பண்ணி உள்ளே வச்சு அமுக்கி விட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா சூப்பராக போயிடுங்க. இது ஒரு நல்ல சிறந்த வைத்தியம். எனக்கு தெரிஞ்சதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். எங்களுடைய அனுபவத்தை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி.